ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கி ஜேபி சேனல். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கோடா போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு பவுலில் இந்த கப்பில் நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு கடல மாவு எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு ரொம்ப எடுக்கக்கூடாது, ரொம்ப சேர்த்தோம்னா ஆயில் ரொம்ப பிடிக்கும். அதனால் அரிசி மாவு கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அளந்துக்கோங்க. நீங்கள் கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் கூட எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் எதுக்காண்டி போகிறோம்னா சீக்கிரமாக நமக்கு ஜீரணமாகும் இல்லையா, அதனால நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் கலக்கணும், அதான் மெயின். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா அது மூலமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். சுடு தண்ணியில் வேக வச்ச காலிஃப்ளவரை வடித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரை நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா டிப் பண்ணிக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டாது. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வீட்டில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டாது. நீங்கள் இனிமேல் காலிஃப்ளவர் பக்கோடா கடையில் போய் வாங்க வேணாம், வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஆனியன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.